உணவில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் வசந்த் ரவி நடிப்பில் அறிமுக இயக்குனர் சபரீஷ் நந்தா இயக்கத்தில் உருவாயிருக்கும் இந்திரா அப்படிங்கிற படம் தான். இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜான்ரில் வகைப்படுத்தலாம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ சுனிலுக்கு ஒரு வெயிட்டான ரோல் இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் தான் கில்லருங்கிற மாதிரி கூட ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவு படத்தில் ஃபிளாட்டாக இருக்கா, இல்லை அதை தாண்டி இன்னும் சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, அதை எந்த அளவு சரியா சொல்லியிருக்காங்க, படம் ஓவராலா எங்கேஜிங் பேட்டர்ல எந்த அளவு சிறப்பா வந்திருக்கு, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். காவல் அதிகாரியா இருக்காரு வசந்த் ரவி. ஒரு நாள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால போலீஸ் வெஹிக்கிள் டேமேஜ் ஆயிட்டதுனால அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு இடையில கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரியும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கூடுதல் சோகமாக அதீத குடிப்பழக்கத்தினால வசந்த் ரவிக்கு அவரோட பார்வையும் போயிடுது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இதுக்கு பேரலா சுனில் கண்ணில் பட்ட ஆட்கள் எல்லாரையும் கொலை பண்ணிருக்காரு, அவரை தொல்லை பண்ற எல்லாரையும் கொலை பண்றாரு, ஒரு சீரியல் கில்லரா உருவெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த கேஸ் எப்படி வசந்த் ரவியோட வாழ்க்கைக்குள்ள வருது, கண் பார்வை பறிபோன ஒரு காவல் அதிகாரி இந்த கேஸுக்குள்ள எப்படி ஈர்க்கப்படுறாரு, இதை தாண்டி அவரோட வாழ்க்கையில நிகழ்ந்த தனிப்பட்ட சோகங்கள்லாம் என்ன, உண்மையிலே அவரோட சோகங்களுக்கு பின்னணியில இருக்கிறது யாரு, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த இந்திரா. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். நாயகன் வசந்த் ரவிக்கு முதல் பாதியை அப்படியே கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு, அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. நிறைய காட்சிகள்ல அந்த சைக்கலாஜிக்கலா குழப்பங்கள் ஏற்படுற விஷயங்கள், அப்புறம் பார்வை பறிபோனதுக்கு அப்புறம் அவரோட மேனரிசம், இதெல்லாமே ரொம்ப அற்புதமா திரையில வந்திருக்கு. ஒரு நல்ல மெச்சூர்டான ஆக்டரா மாறி இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல இது ஒரு நிச்சயமா ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு அந்த அளவுக்கு அதிகமான ஸ்கோப் இல்லை. பட் கொடுத்த காட்சிகளை சிறப்பா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லயும் ஒரு கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் அனிமேட்டடாகவும் கேரிகேச்சராகவும் அவரோட பாடி லாங்குவேஜ் அங்கங்கே எட்டி பார்க்குது, அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட நாயகனுக்கு இணையாக சுனில் ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த சீரியல் கில்லர் ரோலுக்கு ஒரு தனித்தன்மையும் கொண்டு வந்துறாரு தன்னோட பாடி லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல அவரோட பிரசன்ஸ் இருந்திருக்கலாம் தான், பட் ஸ்டில் கதையோட போக்குப்படி அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்னாதான் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சுனில் கிட்ட இருந்து. வசந்த் ரவியோட மனைவியாக மெஹரின் பிர்சாடா சம்பிரதாய நாயகியா தான் வந்துட்டு போறாங்க. ஒரே ஒரு காட்சியில மட்டும் ஒரு ஹை மொமெண்ட் கொடுக்குறாங்க. பட் அதை தாண்டி பெருசா ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு ரோல் தான் வந்திருக்காங்க. அது கொஞ்சம் வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தோட சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இரண்டாம் பாதியில சுமேஷ் மோர் ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்துல ரொம்பவே ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரசன்ஸ்ல இருந்தாலும் போக போக அதுவுமே கொஞ்சம் கேரிகேச்சரா தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா பண்ணிட்டாரோ அப்படிங்கிறதும் உறுத்திட்டே இருந்தது. அதுவும் குறிப்பா சண்டை காட்சிகள்ல அதீதமான வன்முறையை கையாளுறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு மீட்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்தது. அண்ட் சென்டிமெண்ட் ஆங்கிளுக்கு அனிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் நீட். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரை அங்கங்க ஆட் பண்ணி ஒரு பரபரப்பான மூவியை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டெபியூ டைரக்டர் சபரீஷ் நந்தா. அவரோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி சினிமோட்டோகிராஃபர் பிரபு ராகவோட ஒர்க்கா இருக்கட்டும், எடிட் பண்ண பிரவீன் கேலோட கட்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே உழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அட்டகாசமான ஒரு பேக்கேஜா இந்த படத்தை மாத்திருக்காங்க. அதுல குறிப்பிடும்படி சொல்லணும்னா அஜ்மல் தாசீனோட பின்னணி இசையும் ரொம்பவே நோட்வர்த்தியா தான் இருந்தது. படத்தோட ஓவரால் சவுண்ட் டிசைனுமே ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு பிரசன்டேஷனா தான் இருந்தது. அதுவும் வசந்த் ரவி அபார்ட்மெண்ட்ல தனியா இருக்கிற காட்சிகள், அவரை சுற்றுற அந்த அமானுஷ்யமான சத்தங்கள், அந்த காட்சிகள் எல்லாமே சிறப்பா படம் பிடிக்கப்பட்டிருந்தது. டெக்னிக்கலா ஒரு ஃபைனஸ்டான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்த படத்தோட பாதி மூட கரெக்டா செட் பண்ணிருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரைட்டிங்கா இன்டர்வெல்ல வர ஒரு ட்விஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அது வரைக்கும் வந்த பேட்டர்ல இருந்து கொஞ்சம் விலகி படத்தை இன்ட்ரெஸ்டா மாத்துறது அந்த பாயிண்ட் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே வந்த இறைவன், அப்புறம் அந்த வெப் சீரிஸா வந்த விலங்கு, இதுல வந்த சிமிலர் பேட்டர்னான ஒரு ட்விஸ்ட் தான் அது அப்படின்னாலுமே இந்த படத்தோட கான்டெக்ட்ல பாக்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே பிளேஸ் ஆயிருந்தது. அது இந்த படத்துக்கு பாசிட்டிவாகவும் ஒர்க் ஆயிருக்கு. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுதான் ஸ்டோரி, இப்படிதான் எல்லா சீன்ஸும் ப்ரோக்ரஸ் ஆக போகுது. வசந்த் ரவி அதாவது சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஒரு காவல் அதிகாரி இந்த சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வரப்போறார் அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸா இருக்கு. அதுதான் நடக்குது திரையிலையும். பட் ஸ்டில் அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த காட்சிகள் கொஞ்சம் நீளமானதா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்துல 2 பேர் வச்சு லவ் எபிசோட்ஸ் எழுதியிருக்காங்க. முதல் பாதியில வசந்த் ரவி அண்ட் மெஹரின் பிர்சாதாவோட காட்சிகள், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சுமேஷ் மோர் அண்ட் அனிகாவோட லவ் எபிசோட்ஸ், இது எல்லாமே படத்துல ரொம்ப பேசிக்கா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஃபிளாட்டாகவும் இருந்தது. அதனாலேயே அதுக்கப்புறம் வர எமோஷனல் காட்சிகள் நம்மளை எந்த விதத்திலையும் அசைச்சு பார்க்கல அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த லவ் எபிசோட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தேவையான எமோஷன்ஸை
பக்காவா கடத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாசிட்டிவா ஒர்க் ஆகிருக்கிற அந்த இன்டர்வல் காட்சி தாண்டி மற்ற காட்சிகள், செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற பெரும்பாலான காட்சிகள் எல்லாமே ரொம்ப யூகிக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்ல தான் டிராவல் ஆகுது. இதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். பிரசன்டேஷன்ல இருக்கிற அந்த புதுமை, அந்த இன்னோவேஷன் ஒரு பேக்கேஜா கொடுக்கணுங்கிற அந்த முனைப்பு ரைட்டிங்லயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரா வர இன்ஸ்பெக்டர் கல்யாணோட ரோலையும் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருக்கலாம். அவருக்கும் ஒரு பிரதான பங்கு கதையில இருந்திருக்கலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்திருக்கலாம். இதெல்லாமே இல்லாது இந்த படத்தோட மைனஸா தான் நான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்ல ரொம்ப அதீத வன்முறை எட்டி பாக்குது. இதை கொஞ்சம் டவுன் பண்ணிருக்கலாம். நமக்கு ரொம்ப பதவிப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே எடுத்த மாதிரி தான் இருந்தது. இது ரைட்டிங்ல கொண்டு வந்திருந்தா இன்னுமே படம் கிளிக் ஆயிருக்குமே அப்படிங்கிற ஃபீலும் இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா நீட்டா பிரசன்ட் பண்ணப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான் படம். பட் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருந்தா நல்லதொரு படமாகவும் அவுட்புட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிக்கலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.